ஏ டு ஏ இந்த பின்னாடி இந்த போர்டுக்கு பின்னாடி ஒரு 2-3 வேர்ட் லைக் 3 லெட்டர் இருக்கும். இது என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. எதுவும் இல்லை, ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு ஓகேவா ஏப்ரல்ல முடிக்கிறது உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக தம்ப்நெயிலே பார்த்து உங்களுக்கே வந்து என்ன சொல்ல வரேன்ற ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். எதுவும் இல்லை, 240 days. நீ கரெக்டாக ஏப்ரல் இப்போ 25 கூட வச்சுக்கோ. இன்னைக்கு டேட் 25ல போகலாம், 26ல கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 242 days. நம்ம 240 வந்து ரவுண்டாக எடுத்துக்கலாம். 240 daysல ஸ்டடி பிளான் என்ன ஸ்கோர் பண்ணால் லைக் ஸ்டடி பிளான் என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து 200லேருந்து 700+ மார்க் நீட்டில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். இதுதான் அந்த டீகோடட் ஸ்ட்ராட்டஜி. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம ஆகஸ்ட்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து அதான் இன்னைக்கு டேட், இன்னைக்கு 25 போடலாம், இல்லை 26 கூட போகலாம். 142 வரும். நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம 240 எடுத்துக்கலாம். இந்த 240 இதோ இதுதான் நான் 25, 26 போடலாம். இந்த 240 days 200 days வந்து பார்த்தோன்னா ஸ்டடிங் ஆர் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு பக்காவாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரிப்பரேஷன்லேயே நீ வந்து பார்ட் டெஸ்ட்டு, ஃபுல் லென்த்து, ஷார்ட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நீ நிறைய டெஸ்ட் எழுதிருக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தோன்னா சாப்டர் வைஸ் ப்ரிப்பரேஷனு, ரிவிஷனு, குமுலேட்டிவ் டெஸ்ட் இது எல்லாமே பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் முடிச்சு கடைசி 30 நாளில் ஃபுல் லென்த் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டாக பண்ணி ரிவிஷன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். சும்மா அங்கே வந்து புதுசாக இது படிக்கக்கூடாது. அடுத்தது 10 நாளை வந்து நான் அக்கேஷனல் போட்டிருக்கேன். என்னன்னா இந்த தீபாவளி நாள், பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம என்னதான் ஜென்யூனாக கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சாமி கும்பிட்றது, சர்ச்சுக்கு போகிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு சில டைமை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் அது கூட போகாமல் படிப்பாங்க. பட் நான் மோஸ்ட்டாக நான் சொல்கிறேன், ஆனால் இந்த 10 days நான் அதுக்கு தான் வச்சுருக்கேன். மொத்தம் அந்த 10 days அதிக நாள் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு 10 days ஒரு பஃபர் ஜோன்லேயே வச்சுருக்கேன். மொத்தம் 240 நாள் வந்துருக்கு. இதில் 79 சாப்டரை நம்ம ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். இது பயாலஜி வந்து பார்த்தோன்னா 32 லெசனு, 19 லெசன் கெமிஸ்ட்ரி, 28 லெசன் ஃபிசிக்ஸ். சரி சார், மொத்தம் 79 லெசன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா பயாலஜியில் 6 லெசன் இருந்துச்சு, அதை தூக்கிட்டானுங்க +1 +2ல. கெமிஸ்ட்ரிலாம் 11 லெசன் தூக்குனாங்க. ஃபிசிக்ஸ் வந்து தூக்கலை, சில கான்செப்டை தூக்குனாங்க. ஆனால் அந்த சிலபஸ்லாம் இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு மொத்தமாக 79 லெசன் இருக்குது. இந்த 79 சாப்டரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சாப்டர் வைஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் சாப்டர் வைஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்சிஆர்டி மட்டும்தான். ஃபிசிக்ஸாக இருந்தாலும், கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும், பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜியாக இருந்தாலும் என்சிஆர்டி. ஃபர்ஸ்ட் செட் யுவர் டார்கெட். உங்கள் டார்கெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. டார்கெட்னா எல்லாரும் எப்படி தான் பார்ப்பீங்க? இப்போ நான் 200-300 தான் எடுக்கிறேன், இப்போ தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எல்லாரும் டார்கெட் வைப்பாங்க. சார் ஒரு 300 எடுத்தால் போதும், பயாலஜியில் ஒரு 400, சார் 300 கூட வேணாம், 250 எடுத்தால் போதும் அப்படின்னு யோசிப்பானுங்க. சார் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் ஒரு 100 தொடர்தான் சார் இப்போ ஒரு டார்கெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் டார்கெட் ஸ்டார்டிங் வைப்பீங்க. சில பேருக்கு அதான் மேக்ஸிமம் டார்கெட்டாக வைப்பீங்க. ஃபஸ்ட்டு அதை ப்ரோக் பண்ணுங்க. நம்மளால எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப்ஸ். அதுக்குன்னு 720 பிலீவ் யுவர் செல்ஃப் சொல்லிட்டு 720 எடுக்க முடியும்னா டக்குன்னு அப்படியே எடுத்தோம் கவுத்தோம்னா வராது. அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணும். டார்கெட்டை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க மினிமம் டார்கெட் இப்படி ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து 350 அட்லீஸ்ட் நான் பயாலஜியில் எடுப்பேன், 150 அட்லீஸ்ட் நான் வந்து ஃபிசிக்ஸில் எடுப்பேன், அடுத்த 150ல் நான் கெமிஸ்ட்ரி எடுப்பேன். இந்த மாதிரி டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த மாதிரி டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்படி நம்ம 350, 150 எடுத்தாவே நம்மளுக்கு பாரு ஆல்மோஸ்ட் வந்து 650 மார்க்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ இது வந்து ஒரு குட் டார்கெட். நீ அதை மினிமமாக எடுத்துக்கோ, மேக்ஸிமம் எடுத்து வாட், ஆனால் வந்து உனக்கு கரெக்டான டார்கெட். இதில் டைம் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது, டைம் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணி அதை டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது, இம்ப்ளிமெண்டேஷன், டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை வந்து செயல்முறை கொண்டு வருது. இதெல்லாம் தாண்டி நீ உன்னோட டார்கெட் அண்ட் விஷனை நோக்கி போகணும். ஓகே, ப்ரொடக்டிவிட்டி, லேர்னிங் ஆர் ப்ராக்டிஸ். அது என்ன சார் ப்ரொடக்டிவிட்டினா? நீ இப்போ வர 10 மணி நேரம் நான் படிக்கிறேன் சார், டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டீங்க சார், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிங்கன்னு சொல்லியிருக்கீங்க, 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு மாற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடாலஜி பண்ணுறாங்க. பட் இதை விட அதை செயல்முறை கொண்டு வரதை விட ப்ரொடக்டிவிட்டி, நீ எவ்வளோ
மோட்டிவேட்டடாக அங்கே உட்கார. இப்போ ஒருத்தன் 5 மணி நேரம் படிக்கிறான், 2 மணி நேரத்தில் கூட உன்னால் முடிக்க முடியும். நான் இதே கான்செப்டை 5 மணி நேரம் போன மாதம் படித்தேன்டா, ஆனால் இப்போ மாதிரி 2 மணி நேரத்துலேயே முடித்தேன். இல்லை நான் இந்த கான்செப்டை வந்து என் ஃப்ரெண்டு கூட படிக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி தான் மீனிங்கு. ஸோ டைவர்ட் ஆகாமல் ஒரு கான்செப்டை வெறித்தனமாக படிக்கணும். வெறித்தனமாக படிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் ஃபேக்டர் இருக்கணும். நம்ம கண்டிப்பாக டாக்டர் ஆகணும்னு அச்சே ஆகணும், இந்த வாட்டி செஞ்சு காட்டணும் அப்படி என் ரிலேட்டிவ்ஸ் கேட்டிருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மா கேட்டாங்க. இவ்வளோ விஷயத்த நீ வந்து பார்த்துருப்ப, கோ த்ரூ பண்ணியிருப்ப. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டாக மெமரைஸ் பண்ணாதீங்க. என்னதான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னியாக இருந்தாலும், பாட்னி ஜுவாலஜியாக இருந்தாலும் என்சிஆர்டியை மெமரைஸ் பண்ணாதீங்க. அந்த கான்செப்டை, சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை மெமரைஸ் பண்ணோம், ட்ரிக்ஸாக மெமரைஸ் பண்ணுங்கள், நிமோனிக்ஸாக மெமரைஸ் பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்டாக கான்செப்டை தெரிஞ்சுட்டு அதை வந்து ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் மூலிமா ஒரு புது கொஷினை வந்து சால்வ் பண்ணுங்க. கொஸ்டினை பார்த்து பாட்டு அந்த கொஸ்டினை தான் நம்மளை பார்த்து செய்யணும். கொஸ்டினை அப்படினால ஃபைட்டிங் ஆட்டிடியூட்னா ஒரு புது கொஸ்டின் வந்தா பார்த்துக்கலாண்ணா சார், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கொஸ்டின் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் சார், இது பாரு இந்த பையனா பாரு நான் முடிச்சு விட்றேன் சார், நீங்கள் எப்படி வேணாலும் கொஸ்டின் எடுங்க, நான் வந்து அதை நாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஆட்டிடியூடை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க. அதுக்குன்னு வந்து சும்மா வராது. நீ படிக்காமல் இருந்தனா ஒவ்வொரு வாட்டியும் மார்க் வந்து டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகும் போது டிமோட்டிவேட் ஆகும். ஆனால் விடாதீங்க, அடுத்த தடவை நான் அடுத்த கொஸ்டின் அடிச்சு காட்டுறேன், இந்த கொஸ்டின் அடிச்சு காட்டுறேன், நம்பர் ஆஃப் கொஸ்டினை போட்டு காட்டுறேன், எவ்வளோ இப்போ நான் ஈஸி கொஸ்டின்லாம் சொதப்பிருக்கேன், நான் கஷ்டமான கொஸ்டின்லாம் வெயிட்டாக பாட்டிருக்கேன், இப்படியும் ஒரு மோட்டிவேட்டடாக எடுங்க. அதுக்குன்னு ஈஸி கொஸ்டின் விடாது. ஸோ இந்த மாதிரி திருப்பி உங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. LPAR அப்படின்னா என்னன்னா லேர்ன், ப்ராக்டிஸ், அனலைஸ். ஃபஸ்ட்டு 79 சாப்டரை NCERTயில் இருக்கிறத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். அதை ஒவ்வொரு சாப்டர்ஸ் பண்ணும்போது இப்போ ஒரு வாரத்தில் 5 முடிச்சிட்டேன், அந்த 5 ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த 5 சாப்டரை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், லைக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகாதீங்க. லெக்சர்ஸை ஒன் ஷார்ட்டாக பாருங்கள், இல்லைனா ஏதாவது பெய்ட் பேட்ச் நாங்கள் இதுலேயே சொல்லுவேன், அதில் வந்து லெக்சர் வைஸாக இருக்கும், அதையும் பாருங்கள், இல்லை ஒன் ஷார்ட்டாக அந்த லெசனாக பாருங்கள். அப்புறம் அனலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பாருங்கள், எரர் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணாதான் உங்களால் ரிவிஷன்ஸை, ஏன்னா நீ யாருன்னு, நீ எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினில் என்னென்ன அனலைஸ், எந்த கான்செப்டில் நான் மிஸ் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பயாலஜின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜின்னு இருக்குது, இதுக்கு NCERT தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ வேணா அதை படி இதை படி, இந்த ஏதோ 4 ஃபேமிலி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா மாடியூல் படி. NCERTலேயே அந்த 4 ஃபேமிலியை டீகோட் பண்ணுற மாதிரி ஹிண்ட்டாக நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் டயக்ராம், டேபிள்ஸ், கான்செப்ட் இது எல்லாமே பக்கவாக பண்ணுங்கள். ரீடிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு வாட்டி படிக்கிறது இட்ஸ் நாட் எனஃப். நீ ஒவ்வொரு வாட்டியும், நான்லாம் 11 வாட்டி படிப்பேன், சில பேர்லாம் 20 தடவை கூட படிப்பான். நீ 3 தடவைக்கு மேலே மோஸ்ட்டாக சொல்லுவாங்க. அதை தாண்டி நீ திருப்பி ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் பண்ணுங்க. அது மூலிமா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும். அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கு NCERT பேசிக் ஃபவுண்டேஷனை உருவாக்குங்க. அதில் இருக்க ஃபார்முலாஸ், ரியாக்ஷன்ஸு, கான்செப்ட், ரியாக்ஷன்ஸோட MCQs, ஆர்கானிக், இன்ஆர்கானிக். அப்புறமேட்டு அதை முடிச்ச அப்புறம் ஃபேமஸ் ரிசோர்ஸ் லைக் ஒரு DC பாண்டி எல்லாம் சொல்லுவாங்க, லைக் ஃபேமஸ் புக்கெல்லாம் போங்க. ஒரு DC பாண்டி இவங்களுக்கு ஃபேமஸ் அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே போங்க. ஆனால் ஃபஸ்ட்டு NCERT 3 சப்ஜெக்ட்டுமே NCERT தான். அதுக்கப்புறமேட்டு ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா NCERT கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் கேட்பாங்க, விச் மீன் சேம் கான்செப்ட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிளில் கேட்கும்போது பசங்க குழம்பிப்பாங்க. இப்போ இதுவே சார்ட்டை கேட்பாங்க, சார் நீங்கள் மட்டும் எப்படி சார் அந்த கொஸ்டினை இந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சிருக்குன்னா அதை போய் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. அண்ட் நியூமரிக்கல்ஸ் போடும்போது சில கன்ஃபியூஷன் வந்தால் டீச்சர்ஸ் கிட்ட எப்படி வரணும், அதெல்லாம் சில ப்ராக்டிஸ் மூலியமாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மெத்தடாலஜி பண்ணிங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் 240 டேஸில் உங்களால் தரமாக ரெடியாக முடியும். ஸோ பசங்களா இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் வாலா யக்கீன் நீட் தமிழ் 2027 ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் போகலாம், இல்லைனா வெப்சைட்டில் போகலாம். அங்கே போயிட்டு ஃபோன் நம்பர் போட்டு OTPயில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பாக்ஸில் இந்த பேட்சஸோட நேமை போடுங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு லைக் 1499க்கு இந்த போயிட்டுருக்கு இந்த பேட்சோட ஆஃபரில். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டின்றது ஒரு ஆப்ஷன் மாதிரி, இதில் நிறைய அதர் நீங்கள் இந்த பேட்சும் பார்க்கலாம், நீட்டுக்கு பார்க்கலாம், போர்டு எக்ஸாம் படிக்கலாம். இது வந்து 2999க்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்ச்சு ஜாயின் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் கிடைக்கும், பார்ட் டெஸ்ட்டு, ஷார்ட் நோட்ஸு, லெக்சர் நோட்ஸு, DPP டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், டவுட் சால்விங், டெஸ்ட்டே பார்த்தோன்னா 3 விதமாக இருக்கும், ஷார்ட் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, ஃபுல் லென்த் டெஸ்ட்டு. இதில் வந்து இதெல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணும். இதை தாண்டி இந்த பேட்சில் ஜாயின் பண்ண தாண்டி டீச்சர்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது உங்களோட எரர் லாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் அண்ட் டெய்லி ரொட்டீன். ஹெல்த் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 6 hours to 8 hours ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். சாப்பாடுமே நம்ம கரெக்டாக சாப்பிடணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் என்னதான் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் டீச்சர்ஸ் கைடன்ஸ் கேட்டாலும் எரர் நோட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால் அந்த 240 டேஸில் கண்டிப்பாக நம்மளால் 700+ எடுக்க முடியும். 200ல் இப்போ நீ இருந்தாலும் உன்னால் 700+ எடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ பசங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அது அப்ளை ஆகும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இன்னைக்கு டேட்லேயே அப்ளை பண்ணுங்கள். நம்மளால் கண்டிப்பாக நீட்டில் 2027 நம்ம 700+ மார்க் எடுக்க முடியும். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ சார் ஆர் மோட்டிவேட் சார் நானும் 2027 மார்க் எடுக்கிறேன், சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லி கூட போடுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட குறைகளாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதுக்கேற்ற வீடியோவை வரப்போகிற செஷனில் நான் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.